நடிக்கிற தெய்வ திருமகன் படம் எப்போ லான்ச் ஆக போகுது அப்படின்றத அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எஸ், இந்த படத்தை பத்தி விக்ரம் சொல்லும் போது ஒரு வித்தியாசமான ஸ்டோரி லைன், இதுவரைக்கும் தமிழ் சினிமால சொல்லப்படாத ஒரு கதை அப்படின்னு அவர் சொன்னாரு. மேலும் டைரக்டர் விஜயோட இந்த ஸ்கிரிப்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. அதனால இந்த படத்துல நடிக்கிற ஒரு ஆர்டிஸ்டுக்கும் நல்ல ஸ்கோப் காத்துக்கிட்டு இருக்கு. மேலும் இந்த படத்துடைய ஷூட்டிங் எங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊட்டில தாங்க. அதுவும் மோஸ்ட் கிளாசிக்கல் ஃபார்ம்ல. ஊட்டில எக்கச்சக்கமான பேக் டிராப்ஸ்ல லாவிஷிங் கன்ஸ்ட்ரக்டட் செட்ஸ் எல்லாம் போட்டு கூட அவங்க எடுத்திருக்காங்க. இதுல குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னா சாக்லேட் ஃபேக்டரியில ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் ஷூட் பண்ணிருக்கிறதா அவர் சொல்லிருக்காரு. அது இந்த படத்துக்கே ஒரு புது ஃபிளேவர் கொடுக்கும் அப்படின்னு அவர் சொன்னாரு. மேலும் திருப்பி சென்னைக்கு வந்திருக்காங்க. சென்னையில மெட்ராஸ் ஹைகோர்ட் ரூம் அப்படியே செட் போட்டிருக்காங்க. அங்க மோஸ்ட் க்ரூஷியல் சீன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணி முடிச்சிருக்கிறதா அவர் சொன்னாரு. நீரவ் ஷா சினிமோட்டோகிராஃபர் அப்படின்றதுனால அவரோட ஒர்க் பத்தி சொல்லவே தேவையில்லை. மேலும் இந்த படத்துடைய ரீ ரெக்கார்டிங் அண்ட் மியூசிக் பை ஜிவி பிரகாஷ் ஃபேபுலஸா கேரி அவுட் பண்ணிருக்காரு அப்படின்னு அவர் சொன்னாரு. மேலும் இந்த படத்துடைய ப்ரொடியூசர் மோகன் நட்ராஜ். இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் ஏப்ரல் 14 அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த படம் மே மாசத்துல பெரிய திரைக்கு வர போகுது. சோ அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்போம். மேலும் இந்த படத்தை பத்தி ஏதாவது அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆல்வேஸ் ஸ்டே டியூன் டு டின்சில் டாக்.